பாமகவின் பொருளாளராக திலகபாமா தொடர்வார் என அன்புமணி தெரிவித்திருக்கிறார். பாமக மாநில பொருளாளர் பதவியில் இருந்த திலகபாமாவை கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் நீக்கியிருந்த நிலையில் கட்சியின் தலைவர் அன்புமணி திலகபாமா பொருளாளராக தொடர்வார் என அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், உட்கட்சி பூசல் விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய நிலையில ஒருவர் நீக்கப்பட்டிருக்கிறார் நிறுவனரால, ஆனா தலைவர் அவரே அந்த பதவியில தொடர்வார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதை நாம எப்படி பார்க்கணும்? ஷாம், வணக்கம். பாமகவில் பொருளாளர் பொறுப்பில் தொடர்ந்து திலகபாமா தொடர்வார் என அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். பாமகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய லெட்டர் பேடிலே, தன்னுடைய அதிகாரப்பூர்வ அந்த கட்சியினுடைய அந்த லெட்டர் பேடிலே அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்னதாகத்தான் தைலாபுரத்திலிருந்து ஒருவர் வெளியில் வந்தார். திலகபாமா பாமக பொருளாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார், அதற்கு பதிலாக என்னை நியமித்திருக்கிறார் ஐயா என்று சொல்லி அவர் பேட்டி கொடுத்திருந்தார். இந்த நிலையில் அன்புமணி ராமதாஸ் பெயரில் ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. பொருளாளராக திலகபாமா தொடர்வார். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளராக பொதுக்குழுவால் முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி திலகபாமா அவர்கள் அப்பொறுப்பில் தொடர்வார் என்று அறிவிக்கப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்து நிலை நிர்வாகிகளும் அவருக்கு தொடர்ந்து முழு ஒத்துழைப்பு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தந்தை மகன் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு நீடித்து வரக்கூடிய நிலையில் பாமக இரண்டு பிரிவாக பிரிந்திருக்கின்றது. தந்தை தலைமையிலே ஒரு அணியும் மகன் தலைமையிலே ஒரு அணியும் என பாமக இரண்டாக பிரிந்திருக்கக்கூடிய அந்த நிலையை எட்டியிருக்கின்றது. அதாவது தன்னுடைய ஆதரவாளர்களை, அதாவது அன்புமணியுடைய ஆதரவாளர்களை கட்சியிலிருந்து நீக்கக்கூடிய முயற்சியிலே தொடர்ந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் ஈடுபட்டு வருகின்றார். பொருளாளரை நீக்கி இருக்கின்றார். இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு அறிவிப்பாக வரும் என்றுதான் நாம் தொலைபேசி வாயிலாக கேட்கும் போது தைலாபுரத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. அதே நேரத்தில் அன்புமணி தரப்பில் நாம் தொலைபேசி வாயிலாக கேட்கும் போது தற்போது யார் யார் என்ன பொறுப்பில் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த பொறுப்பிலேயே தொடர்வார்கள். நாங்கள் யாரையும் கட்சியிலிருந்து நீக்கவோ சேர்க்கவோ எண்ணம் இல்லை. அதே போல இந்த கட்சியிலிருந்து ஒருவரை நீக்க வேண்டும், ஒருவரை சேர்க்க வேண்டுமானால் அந்த முழு அதிகாரமும் பாமகவினுடைய தலைவரான அன்புமணிக்கு தான் இருக்கிறது. எனவே நாங்கள் தான் பொதுக்குழுவால் முறைப்படி தேர்வு செய்யப்பட்டவர்கள். எனவே டாக்டர் ராமதாஸ் கொடுக்கக்கூடிய அறிவிப்பு பொருந்தாது. அவரை யாரை கட்சியை விட்டு நீக்குவதாக அறிவித்தாலும் அது ஒரு வெற்று காகிதமாகத்தான் இருக்குமே தவிர அந்த அறிவிப்பு ஒரு முறையான அறிவிப்பாக அல்லது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அறிவிப்பாக அது இருக்காது. எனவே அதனை எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. கட்சிக்குள் எந்த குழப்பமும் கிடையாது. கட்சி தொடர்ந்து அன்புமணி தலைமையில் இயங்கும் என்று அன்புமணி தரப்பு ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இதனிடையேதான் ஜி.கே. மணி மற்றும் சேலம் அருள் போன்றோரெல்லாம் எந்த நிலைப்பாட்டை எடுப்பது என்று குழப்பத்தில் இருக்கின்றோம், தொடர்ந்து குடும்பத்திற்குள் கட்சி சண்டை ஏற்பட்டிருக்கின்றது என்று அவர்கள் பல்வேறு பேட்டிகளையும் கொடுக்கிறார்கள். தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய போவதாக அருள் தரப்பிலே தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் அவர் அதனை மறுத்திருக்கின்றார். எனவே தொடர்ந்து இன்னும் சில நாட்களுக்கு இந்த குழப்பங்கள், இந்த அதிரடிகள் நீடித்துக் கொண்டேதான் இருக்கும். நாம் அறிந்த வரையில் இனி டாக்டர் ராமதாஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையாக நீக்கிக் கொண்டே வருவார். ஏற்கனவே தலைவர் பொறுப்பிலிருந்து அன்புமணியை நீக்கினார். சற்று நேரத்திற்கு முன்னதாக பொருளாளர் பொறுப்பிலிருந்து திலகபாமாவை நீக்கினார். இனி மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், ஒன்றிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் என அனைவரையும் நீக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தனக்கு ஆதரவான முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் மாநில பொறுப்பில் இருந்தவர்களை அவர் அணி சேர்க்க, ஒன்று சேர்க்க திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிகிறது. ராஜேஷ், கணிசமான வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய பாமகவில் உட்கட்சி பூசல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில இது அடிப்படையில தொண்டர்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா? அவங்களை சோர்வடைய செய்யாதா? வரக்கூடிய நாட்கள்ல அவங்க தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில, நம்ம சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில பாமகவுடைய தொண்டர்கள் மத்தியில இது ஏதேனும் ஒரு தாக்கத்தையோ இல்லை சோர்வடையோ செய்யாதா இது போன்ற ஒரு உட்கட்சி பூசல்? தேர்தல் நெருக்கத்திலே நிச்சயமாக ஒரு பாமகவில் கடுமையான மோசமான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாமகவை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சி, அதாவது அதிமுக திமுகவுக்கு நிகரான ஒரு கட்சி என்று சொல்லிவிட முடியாது. எனவே அந்த கட்சிக்கென்று ஒரு 6% வாக்குகள் குறையாமல் 1991 கடைசியாக நடைபெற்ற 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை அவர்கள் தக்க வைத்து வந்திருக்கிறார்கள். 5 அல்லது 6% தொடர்ச்சியாக அவர்கள் எடுத்து வருகிறார்கள்.
எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணி, அன்புமணி அவர்கள் தலைமையில ஒரு அணி என்று பிரிந்தால் அது வாக்கு சதவீதத்தை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். தற்போதைய சூழலில் 98% நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் இருந்தாலும் கூட நாட்கள் செல்ல செல்ல யார் யார் அணியில இருப்பார்கள், என்ன மாதிரியான பிரச்சாரத்தை முன்னெடுப்பார்கள், எப்படி உறுப்பினர் சேர்க்கை செய்வார்கள், குறிப்பாக நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் இருக்கிறார்கள், தொண்டர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கின்றது, அதே போல பாமக நிறுவனர் ராமதாஸ் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அவர் சென்று பேசும்போது அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இப்ப இரு அணிகள் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் இருவருமே இருவிதமான கூட்டணி முடிவை எடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒருவர் இருக்கக்கூடிய கூட்டணியில் ஒருவர் இருக்க மாட்டார். உதாரணத்திற்கு அன்புமணி அதிமுக கூட்டணி, அன்புமணி அதிமுக கூட்டணி என எடுத்துக்கொண்டால் பெரியவர் டாக்டர் ராமதாஸ் அவர் திமுக கூட்டணிக்கோ அல்லது வேறு கூட்டணிகளுக்கோ செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இப்படி இரு அணிகளாக பிரியும் போது அந்த கட்சிக்கென்று தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஓட் பேங்க், வாக்கு வங்கி, கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக நாம் சொன்னது போல குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய பாமகவினுடைய வாக்கு வங்கி மீண்டும் அதே நிலைக்கு கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது. நாம் திரையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். தைலாபுரம் வெர்சஸ் பனையூர் என்ற ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். தைலாபுரத்திலே டாக்டர் ராமதாஸ், பனையூரிலே அன்புமணி அவர்கள், இப்படி 2 பேரும் 2 துருவங்களாக பிரிந்து கட்சியை இனி வழிநடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் அவருக்கு ஆதரவான, அவருக்கு ஏற்பட்ட மனநிலை அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளை எடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். எனவே பாமகவினுடைய உட்கட்சி விவகாரத்தை பொறுத்தவரையில் அடுத்த சில வாரங்களுக்கு இன்னும் பரபரப்பாகத்தான் இருக்கும். காரணம், டாக்டர் ராமதாஸ் அன்புமணி தரப்பு ஆதரவாளர்களை கட்சியிலிருந்து நீக்க தொடங்குவார். அன்புமணியை பொறுத்தவரையிலே தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தற்போது வரையில் டாக்டர் ராமதாஸுக்கு எதிராக அவர் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. அவருக்கு நாம் விசாரித்த வரையிலே டாக்டர் ராமதாஸை திட்டுவதற்கோ அல்லது அவர் பேசக்கூடிய விஷயங்களுக்கு எதிர் கவுண்டர் கொடுப்பதற்கோ எண்ணம் இல்லை என்று தற்போது சொல்கிறார்கள். எனவே இருவருடைய நிலைப்பாட்டையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.